நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது அக்குபஞ்சரும் பிசியோதெரப்பியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குமா அல்லது அது எப்படிப்பட்ட என்ன மாதிரி இல்லை, ஃபிசியோதெரப்பின்றது தனி டிஃப்ரெண்ட். சரி டான் மெத்தட் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட். 6 மந்த்துக்கு அப்புறம் அவருக்கு பெயின் வந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இன்னொரு அந்த டாக்டர் திருப்பியும் பார்க்கவே அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சார் நீங்கள் ரேடியேஷன் வேணா வைங்க. ஸோ ரேடியேஷன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெயின் வந்து குறைஞ்சிடும். ஆல்ரெடி நம்ம சர்ஜரி மட்டும் திருப்பி எதுவும் பண்ண முடியாது, ரேடியேஷன் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரேடியேஷன் வச்சதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அவருக்கு இடுப்பு கீழ் வந்து வேலையே செய்யும். ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு எங்கள் தெரபிஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, மிஸ்அலைன்மெண்ட் ஆகிருந்த அந்த போன் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேஷண்ட்ஸ் போனதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா, ஸோ ஹீலிங் பீரியட் 1 வீக் டைம் இருக்குது, அப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அவர் செகண்ட் சிட்டிங்க்கு வரும்போது நாங்கள் கை வச்சு பார்த்தா அந்த மிஸ்அலைன்மெண்ட் ஆகிருந்த போன் ரீசெட் ஆகிருது. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் இன்யாங் ஹெல்த் கேர் சென்டர் டாக்டர் சையத் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நிறைய நம்ம உடல் சார்ந்த விஷயங்களை பற்றி இருக்கக்கூடிய சந்தேகங்களை நம்ம ஒவ்வொரு விஷயங்களாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்குது. நான் ஒவ்வொரு கேள்வியாக அவர் கேட்குறேன். ஃபஸ்ட்டு, ஒருத்தருக்கு ஏன் பேக் பெயின் வருது? பேக் பெயின் ஆக்சுவலி என்ன? ஸோ பேக் பெயின் அப்படின்னா ஸ்பைனில் சர்விக்கலில் இருந்து டெயில் போன் வரைக்கும் ஏற்படக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட்டு தான் பேக் பெயின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மெடிக்கல் டேர்ம்ஸில் வந்து டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லலாம், சியாட்டிகா அப்படின்னு சொல்லலாம், சர்விக்கல் ஸ்பாண்டிலோசின்னு சொல்லலாம். ஸோ மல்டிபிள் நேம்ஸ் இருக்குது. பட் காமனாக இதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் பெயின். ஏன் ஒருத்தருக்கு பேக் பெயின் வருது? ஸோ பேக் பெயின் எதனால் வருது அப்படின்னா, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் தான் ஃபஸ்ட்டு ரீசன். லைஃப் ஸ்டைல் அப்படின்னா நம்ம உட்கார்ற ஸ்டைல் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக தான் உட்காரணும் அப்படின்ட்டு இருக்குது. நம்ம நிற்கிற ஸ்டைல் இருக்குது. சில பேர் வந்து சாஞ்சி ஒரு காலில் நிற்பாங்க, இல்லைனா ஏதாவது பேலன்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி செவுத்தில் நிற்பாங்க, இல்லைனா பக்கத்தில் டேபிள் இருக்கும்போது டேபிளில் சாஞ்சி நிற்பாங்க. பட் ஸ்ட்ரெயிட்டாக தான் நிற்கணுன்ட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து தூங்குறது ஸ்டைலுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ நம்ம தூங்குறது வந்து டோட்டலாக ராங் பொசிஷன். அதே மாதிரி வந்து லாங் ட்ரைவ், கார் ட்ரைவாக பண்ணட்டும், அதே மாதிரி இந்த பைக் ட்ரைவ், லாங் ட்ரைவ்லாம் பண்ணட்டும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் ரீசன்ஸ்னால நம்மளுக்கு இந்த பேக் பெயின் எல்லாமே வரும் சார். இப்போ ஒருத்தருக்கு பேக் பெயின் வந்துருச்சு அப்படின்னா, பேக் பெயின் சம்மந்தமாக ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஹெல்த் கேர் சென்டர்லாம் எக்கச்சக்கமாக சென்னையிலலாம் இருக்குது. ஆனால் மற்ற ஹாஸ்பிட்டலில் இல்லாத, மற்ற கிளினிக் சென்டரில் இல்லாத விஷயங்கள் அட்வான்ஸ்டாக உங்ககிட்ட என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது? என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் மெத்தடு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? சார், நம்மளுடைய கிளினிக்கில் என்ன மாதிரியான மெத்தட் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து அக்குபஞ்சர், டான் தெரப்பி, கப்பிங் தெரப்பி, இந்த 3 மெத்தட் ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ அக்குபஞ்சர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம நீடில் போட்டுருவோம். நீடில் போட்டு அதில் ஸ்டிமுலேஷன் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டான் தெரப்பி. டான் தெரப்பி அப்படின்றது என்னன்னா, உங்களுடைய மிஸ்அலைன்மெண்ட்டாக இருக்கிற பாடியோட போஸ்டரை ரீஅலைன்மெண்ட் பண்ணுறது தான் இந்த டான் தெரப்பி. பொதுவாக பேக் பெயின் ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா, பிசியோதெரப்பி கேள்விப்பட்டிருக்கோம், அக்குபஞ்சர் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நீங்கள் இப்போ சொல்கிறது புதுசாக இருக்குது, டான் தெரப்பி. டான்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரவுடி டான் அப்படி தானே சொல்லுவோம். அது என்ன டான் தெரப்பி? நீங்கள் நினைக்கிற டிஓஎன் டான் கேங்ஸ்டர், நாங்கள் சொல்கிறது டிஓஆர்என். ஆக்சுவலாக இவர் வந்து டயட்டர் டான். இவர் வந்து ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு விவசாயி. இவர் தான் இந்த மருத்துவ முறையை கண்டுபிடிச்சார். அதனால அவருடைய பேரை இந்த மருத்துவ முறைக்கு இந்த பேரை வச்சுட்டாங்க. அதுக்காக டான் தெரப்பின்னு சொல்லுவாங்க, டான் மெத்தடுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட் அப்படிங்கிறது அக்குபஞ்சரும் பிசியோதெரப்பியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குமா அல்லது அது எப்படிப்பட்ட என்ன மாதிரி இருக்கும்? இல்லை, ஃபிசியோதெரப்பின்றது டிஃப்ரெண்ட். சரி. டான் மெத்தட் அப்படின்றது வந்து டிஃப்ரெண்ட். டான் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஜம்பர் அண்ட் ஹேம்பர் மெத்தடில் வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு நடக்கும். அதாவது தெரப்பிஸ்ட்டும் உங்கள் கூட ஒர்க் அவுட் பண்ணுவார், அவர் கூட நீங்களும் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. சர்டைன் லொக்கேஷன்ஸில், அதாவது பாயிண்ட்ஸில் அவர் ப்ரெஷர் கொடுப்பாரு, நீங்கள் உங்களுடைய பாடியோட மூமெண்ட் கொடுக்க போகிறீங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக மிஸ்அலைன்மெண்ட் ஆகிருக்கிற உங்களுடைய ஸ்பெயினோ உங்களுடைய போன்ஸோ ரீஅலைன்மெண்ட் ஆகும். பேக் பெயினுக்கு டான் தெரப்பி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, இதுக்கு எத்தனை சிட்டிங் வரணும், அதாவது எத்தனை நாட்களில் க்யூர் ஆகும்? இதுக்கு வந்து மெடிசன்ஸ் மாதிரி ஏதாவது நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை, நம்ம கிளினிக்கில் வந்து மெடிசன்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கறது இல்லை. நம்ம அக்குபஞ்சர் ப்ராக்டிஷர்ஸ்னால அதே மாதிரி டான்க்குமே வந்து நம்ம எந்த விதமான மெடிசின்ஸே இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் தான் டான் தெரப்பி. ஆமாம், அந்த மாதிரி மெத்தட்.
ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தெரபிஸ்ட் வந்து சர்டன் லொக்கேஷனில் உங்களை பாடியோடைய லொக்கேஷனில் அவர் கை வச்சு ப்ரெஷர் கொடுத்து மூமெண்ட் கொடுக்க சொல்லுவார். அப்போ நீங்கள் மூமெண்ட் கொடுக்குறீங்க. ஸோ இதனால் மிஸ்அலைன்மெண்ட்டாக இருக்கிற உங்களுடைய போஸ்டர் ரீஅலைன்மெண்ட் ஆகுது. இது வந்து எத்தனை நாள் ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் பாடியோடைய நேச்சர். எதுக்காக பாடியோடைய நேச்சர் அப்படின்னா, சில பேர் வந்து லீனாக இருப்பாங்க. பட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிட்டிங்ஸ் அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து ஃபேட் பாடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் 2-3 சிட்டிங்ஸ் தேவைப்படும். அவங்களுக்கு அந்த நல்லா ரிசல்ட் தெரியும். ஸோ அதனால் நாங்கள் ஆவரேஜாக என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, எங்களுடைய ரிசர்ச் அண்ட் ஸ்டடீஸில் மினிமம் 8 to 12 சிட்டிங்ஸ் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். பொதுவாக ஒருத்தருக்கு பேக் பெயின் வந்துருச்சு அப்படின்னா அது இமிடியேட்டாக க்யூர் ஆகணும் அப்படி தான் நினைப்பாங்க. உடனடியாக பெயின் கில்லர் டேப்லெட் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அது இமிடியேட்டாக என்ன பண்ணால் சரியாகுமோ அது நோக்கி தானே போவாங்க. உதாரணத்துக்கு பிசியோதெரப்பி மாதிரி. ஆனால் நீங்கள் ஒரு 6லேருந்து 12 முறை சிட்டிங் வர சொல்கிறீங்க, அதுக்கான மெடிசனும் இல்லைன்னு வேறு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி சார் அது? நம்ம எதுக்காக இத்தனை சிட்டிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம செய்ய போகிறது. ஸோ டெய்லியுமே நம்ம பண்ண போகிறதில்ல, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுவும் ஒரு ரீசன். 2வது ரீசன் உங்களுடைய பாடி மெக்கானிசம். இந்த ட்ரீட்மெண்ட்டோடைய ரிசல்ட் உங்களுக்கு எப்படி தெரிய வரும்னா, ஃபஸ்ட்டு சிட்டிங், செகண்ட் சிட்டிங் இடைப்பட்ட இருக்கிற காலகட்டம் தான் உங்களுடைய ஹீலிங் ப்ராசஸே நடக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு செகண்ட் ரீசன். 3rd ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, போன் அண்ட் ஜாயின்ட்ஸ் அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. அலைன்மெண்ட் மாறி இருக்கிற அந்த போஸ்டரை அதோடைய நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வர்றதுன்றது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா, எல்லாருக்குமே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வலின்றது வந்து உடனே அவங்களுக்கு தெரியல. அது வந்து ஏற்கனவே அவங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்திருக்கும். உள்ளுக்குள்ளேயே நம்மளுடைய இம்யூன் எனர்ஜிங் சிஸ்டம் அது கூட ஃபைட் பண்ணி அது வந்து நம்மளுக்கு சரியாக காமிக்காமல் இருந்திருக்கலாம். இல்லைன்னா பேஷண்ட்ஸ் வந்து அதை கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணி லைஃப் ஸ்டைலில் வந்து ரன் பண்ணியிருக்கலாம். அப்போது கொஞ்சம் க்ரானிக் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ரொம்ப ஹெவியான பெயினை வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து நம்மக்கிட்டலாம் வருவாங்க. அப்போ நம்ம சடனாக நம்ம மேஜிக் பண்ணலை இல்லையா, அப்போ சடனாக க்யூர் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம இந்த டைம் பீரியட் எடுக்கிறது. பொதுவாக பேக் பெயின் அப்படின்னு போனோம்னா அக்குபஞ்சருக்கு எவ்வளவு வாங்குவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிசியோதெரபிக்கு எவ்வளோ வாங்க எல்லாருக்கும் தெரியும். டான் தெரப்பின்னு சொல்லிட்டு புதுசாக நேம் வச்சுருக்கீங்களே, அப்போ இதுக்கான ஃபீஸ் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஸோ நாங்கள் யூஷுவலாக வந்து 2000லேருந்து 2500 நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் இதுக்கு. ஆனால் 2000 2500ன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு 12 முறை வரணுங்கிறீங்க. கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல, எப்படி அது சாதாரண மக்களுக்கெல்லாம் எப்படி அது கட்டுப்படி ஆகும்? இல்லை, இது நாங்கள் சொல்கிறது ரொம்ப 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 மினிமல் அமௌண்ட். எதுக்காக இது மினிமல் அமௌண்ட் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி போன் அண்ட் ஜாயின்ட்ஸை வந்து அலைன்மெண்ட் பண்ணுறதுன்றது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. எப்படி அது சாதாரண விஷயமே இல்லை அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஸ்கோலியோசிஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதாவது உங்களுடைய ஸ்பைனல் கார்டு எஸ் மாதிரி பெண்ட் ஆகிடும். இதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஸ்பைனல் கார்டில் ஆப்ரேஷன் பண்ணி ராடு தான் வைப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களால் வந்து ஒரு ரோபோட் மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே அது நீங்கள் ஹீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 2வது மணி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நார்மல் லைஃப் உங்களுக்கு கிடைச்சிதா அப்படின்னா கிடையாது. பெரிய கொஸ்டின் மார்க். நீங்கள் சப்போஸ் தப்பி தவறி எங்கேயாவது விழுந்துட்டா கூட அதோடைய பேக் ஃபயர் ரொம்ப பெருசாக இருக்கும். உங்களுக்கு வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு நார்மல் மனுஷன் நல்லா ஓடுவான், நல்லா உக்காருவான், சடனாக கீழே உக்காருவான், சடனாக எழுந்திரிச்சு நடப்பான், என்ன வேணாலுமே பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரோபோட் மாதிரி ஆயிடுறீங்க. உங்களால் நினச்ச நேரத்தை ஏந்திரிக்க முடியாது, நினச்ச நேரத்தை உட்கார முடியாது. ஸோ அப்போ உங்களுடைய ஒரு வாழ்க்கை முறையை அழிஞ்சிடுது. அப்போ நீங்கள் ஏர்லியராகவே இங்கே வந்திருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் செலவு பண்ண காசும் மிச்சப்படுத்தியிருக்கலாம், உங்களுடைய உடல் அமைப்பையும் வந்து நம்ம சரி பண்ணியிருக்கலாம். ஸோ இது ஒன்று. 2வது கடவுள் படைத்த படைப்புலேயே நிறைய படைப்புகள் இருக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு குருவி அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக சொல்கிறோம். ஆனால் குருவிலேயே பல வகையான குருவிகள் இருக்குது. மனிதன் அப்படின்னு சொல்கிறோம். என்ன மாதிரி நீங்கள் இருக்கீங்களா, உங்களை மாதிரி நான் இருக்கிறேன்னா அப்படின்ற போது மனிதனில் மாறுபட்டு இருக்குது. மனுஷனுக்கு வந்து படைச்சதில் இந்த எலும்பு, இந்த தோல், சதை அப்படின்னு சொல்லி நரம்புங்கள்லாம் வச்சு ஆண்டவன் படைச்சிருக்கிறான். இது எப்படி ஒரு அபரிமிதமான ஒரு பொருள் ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறான். ஆனால் இதை நம்ம வந்து மிஸ்யூஸ் பண்ணுறோம். எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி தான்,
உடனே க்யூர் ஆகணும் அப்படின்ட்டு போயிட்டு மெடிசின்ஸ் எல்லாமே சாப்பிட்றாங்க, பெயின் கில்லர் சாப்பிட்றாங்க, சர்ஜரி எல்லாமே பண்ணிக்கிறாங்க. நம்ம அந்த மெடிசின்ஸ் கொடுக்காம மெடிசன் சாப்பிட்டா சைடு எஃபெக்ட்ஸ் வருது. அதே நம்ம ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிடுறோம். சர்ஜரியே வந்து நிறைய நாங்கள் பிரேக் பண்ணியிருக்கிறோம். இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு காம்பன்சேஷன் தான் இந்த ஒரு சின்ன ஃபீஸ் அமௌண்ட். ஓகே. பேக் பெயினுக்கு டான் தெரப்பி தான் ஸ்பெஷல், அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இதில் வந்து சக்ஸஸ் ரேட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கா? ஃபெயிலியர் ரேட் ஒன்று கூட இல்லையா? எவ்வளோ தூரம் இதை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க? இது எந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் அப்படின்னா, இதில் நிறைய ஃபெயிலியர் ரேட்டும் இருக்குது. அதை நான் ஹானஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். ஏன் ஃபெயிலியர் ரேட் அப்படின்றது அதுவும் நான் சொல்லிடுறேன். மிஸ்டேக்ஸ் வந்து எங்கள் சைடில் இருந்து கிடையாது. மிஸ்டேக்ஸ் வந்து பேஷண்ட் சைடில் இருந்து. என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து சில பீரியட் சொல்கிறோம். அதாவது 8 to 12 சிட்டிங்ஸ் நீங்கள் எடுங்க அப்படின்றது நம்ம சொல்கிறோம். சில பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து ஒரு 3 சிட்டிங்ஸில் 2 சிட்டிங்ஸ்லலாம் நிறைய ரிசல்ட் எல்லாம் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ரிசல்ட் கிடச்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே வென்ட் டு தேர் பேக் லைஃப். அவங்களுடைய வழக்கமான ஒரு வாழ்வியல் முறைக்கு அவங்க திரும்பிடுறாங்க. திருப்பி அவங்க வந்து நம்ம உட்கார சொல்கிற ப்ரொசீஜரில் உட்காரதில்ல, தூங்குற சொல்கிற ப்ரொசீஜரில் தூங்குறதில்ல. ஸோ இப்படிலாம் பண்ணும்போது என்னென்னா, குறைஞ்சிருந்த ஹீல் ஆகி இருந்த அந்த பேக் பெயின் அது வந்து திருப்பி உங்களுக்கு ரிட்டர்னில் வரும்போது ரொம்ப அக்ரெசிவாக வருது. அக்ரெசிவாக வந்த உடனே அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆல்ரெடி அந்த டாக்டர்கிட்ட நான் 2 சிட்டிங் போயிட்டேனே, நான் இவ்வளோ காசு கொடுத்துட்டேனே, எனக்கு சரியாகலையே அப்படின்னு சொல்லி அவங்க அப்போவே ஒரு ஃபெட்டப் ஆகிடுறாங்க. ஃபெட்டப் ஆகிட்ட அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இதை பற்றி யார்கிட்டயாவது பேசும்போது விசாரிக்கும்போது யாராச்சும் ஏதாச்சும் இப்போது நீங்களே சொல்கிறீங்க இந்த மாதிரி டான் தெரப்பின்றது இருக்கிறது எனக்கு தெரியாதுன்ட்டு. ஸோ நிறைய மக்களுக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேருடைய தவறான கைடன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, பெயின் கில்லர் டேப்லெட் சாப்பிட்றது, டாக்டர்ஸ்லாம் பார்க்குறது அப்படின்ற மாதிரி. அப்போது சில பேருடைய தவறான கைடன்ஸ்னால ஒருத்தர் போயிட்டு சர்ஜரியே பண்ணிக்கிட்டார். நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இந்த பேஷண்ட் வந்து வந்தார், எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தார். அவங்க அப்பாவுக்கு ஃபுல் ட்ரஸ்ட் வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் பண்ணால் கண்டிப்பாக க்யூர் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பையனை கூட்டிகிட்டு வராரு, அவங்க பையன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. அந்த பையனுக்கு ஒரு 2-3 சிட்டிங்ஸ்லேயே நல்லா ரெக்கவர் கிடச்சிது. அவர் வந்து திருப்பியும் வர்றது கட் பண்ணிவிட்டு அவர் வந்து நார்மல் லைஃப்க்கு போயிட்டார். திருப்பியும் அந்த அக்ரெசிவாக பேக் பெயின் வந்த உடனே அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, அவங்க ஃப்ரெண்டு யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்த்து சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. சர்ஜரி பண்ணி அவருக்கு வந்து நெக்ஸ்ட்டு 6 மந்த்துக்கு பெயினே இல்லை. இது சாதாரண ஒரு டிஸ்க் பல்ஜுக்கு நடந்த விஷயம்தான். பெயினே இல்லை அவருக்கு 6 மந்த்துக்கு. அதுக்கப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் அவருக்கு பெயின் வந்திருக்கு. அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, இன்னொரு அந்த டாக்டர் திருப்பியும் பார்க்கவே, அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சார் நீங்கள் ரேடியேஷன் வேணா வைங்க. ஸோ ரேடியேஷன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெயின் வந்து குறைஞ்சிரும். ஆல்ரெடி நம்ம சர்ஜரி பண்ணுறோம், திருப்பி எதுவுமே பண்ண முடியாது. ரேடியேஷன் மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ ரேடியேஷன் வச்சதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அவருக்கு இடுப்புக்கு கீழே இருந்து வேலையே செய்யலை. அவர் வந்து பெட் ரிட்டர்ன் ஆகிட்டார். அவருக்கு ரொம்ப 60-70 வயசுலாம் கூட கிடையாது. ஜஸ்ட்டு 44-45 தான் இருக்கும். அவங்களுக்கு குழந்தை இருக்குது. இப்போது நான் சொன்ன மாதிரி அவர் கைடன்ஸ் என்னுடைய கைடன்ஸில் அட்லீஸ்ட் அவர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கலாம். 8 to 12 சிட்டிங் சொன்னேன். அவர் எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக அந்த ரிசல்ட் அவங்களுக்கு கிடைச்சதுனால தான் அவர் வந்து ட்ரீட்மெண்ட் வர்றதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவர் வந்து நார்மல் லைஃப்க்கு போயிட்டார். அவருடைய ரொட்டீன் ஒர்க்கு பார்க்க போயிட்டார். ஸோ இப்போது அந்த திருப்பியும் அந்த பேக் பெயின் அக்ரெசிவாக வந்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு எந்த மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. இது எனக்கு எப்படி தெரிய வரும் அப்படின்னா, இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் அவங்க ஃபாதரே எனக்கு கால் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க. நான் வீட்டில் போய் பார்த்தேன். எனக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா பொதுவாக ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா ஆர்த்தோ டாக்டரோ, அக்குபஞ்சரோ, பிசியோதெரப்பியோ, வாட் எவர் ஏதோ இப்படி தானே ட்ரீட்மெண்ட் போவாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு இன்ஜெக்ஷன் கூட தேவையில்லை, ஒரு பெயின் கில்லர் கூட டேப்லெட் கூட தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, வெறும் இந்த டான் தெரப்பி மட்டும் போதுமானது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கே. ஒரு புதுமையாகவும் புதுசாகவும் இருக்கே இந்த ட்ரீட்மெண்ட் ஆஃப் மெத்தடே. இல்லை, இது அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வலி வந்தது இல்லையா, அந்த ஒரு நோயின்னு சொல்லலாம், என்ன வேணாலுமே சொல்லலாம். அது எங்கேருந்து வந்துச்சு முதல்ல? நம்ம உடலுக்கு உள்ளிருந்து தானே வந்தது. அந்த வலி வர்றதுக்கு முதல் காரணமே நம்ம தானே. அப்போ முதல் சிட்டிங்லேயே அதை கண்டுபிடிச்சி அதை கிளியர் பண்ணிடுவீங்களா? கண்டிப்பாக. பெயின் கில்லர் தேவையில்லை. இப்போ வாரத்துக்கு ஒரு சிட்டிங் அப்படின்னா அந்த ஒரு வாரம் வரைக்கும் அந்த பெயினை வந்து தாக்கு பிடிச்சிட முடியுமா, தாங்கிக்க முடியுமா? கண்டிப்பாக மாறும். முதல் சிட்டிங்கில் ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிடுமா? கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு சிட்டிங்கும் செகண்ட் சிட்டிங்கும் இடைப்பட்ட காலம் தான் இதில் ஹீலிங் ப்ராசஸே நடக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா, அதாவது எக்ஸாம்பிள்
நம்ம மெடிசன் சாப்பிட்டா உங்களுக்கு அது ஒரு 5 மினிட்ஸில் உங்களுடைய பிளட்டில் டைல்யூட் ஆகி உங்களுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தெரியும். பட் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கறது இல்லை, நம்ம நேச்சுரலாக தான் ஹீல் பண்ண போகிறோம். அப்போ அந்த நேச்சுரல் ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது, நேச்சுரலாக ஹீலிங் நடக்கும்போது இட் நீட்ஸ் சம் டைம். ஸோ அதுக்காக தான் இந்த டைம் பீரியடை நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சிட்டிங்கே அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குமானா தே ஷுட் பி பேஷன்ஸ். அப்போது செகண்ட் சிட்டிங்கில் அவங்க வந்து சொல்லுவாங்க, சார் எனக்கு நேற்று தான் எனக்கு டிஃப்ரென்ஸே ஒரு தெரிஞ்சுதுன்னு சொல்லி அப்போ அவங்க செகண்ட் சிட்டிங்கில் சொல்லுவாங்க. அப்போது சிட்டிங் டே பை டே மாறும்போது தான் அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அவங்க சொல்லும்போது எங்களுக்கு இன்னும் ஆச்சரியமாகவே இருக்கும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன். நாங்கள் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து மிஸ்அலைன்மெண்ட் ஆகிருந்தது. ஸோ நாங்கள் அன்றைக்கி ட்ரீட்மெண்ட்டை முடிச்சிட்டோம். ஸோ ட்ரீட்மெண்ட்டை முடிச்சுட்டு எங்கள் தெரபிஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு, மிஸ்அலைன்மெண்ட் ஆகிருந்த அந்த போன் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேஷண்ட்ஸ் போனதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா, ஸோ ஹீலிங் பீரியட் 1 வீக் டைம் இருக்குது, அப்போ என்ன வேலை நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அவர் செகண்ட் சிட்டிங்க்கு வரும்போது நாங்கள் கை வச்சு பார்த்தா அந்த மிஸ்அலைன்மெண்ட் ஆகிருந்த போன் ரீசெட் ஆகியிருந்தது. ட்ரீட்மெண்ட் அப்போது மிஸ்அலைன்மெண்ட் ஆகிருந்த போன் எப்படி இருந்ததோ, போஸ்டர் மாதிரி இருந்ததோ அப்படியே தான் இருந்தது. அன்றைக்கி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமும் அப்படியே தான் இருந்தது. பட் ஆனால் செகண்ட் சிட்டிங் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்அலைன்மெண்ட் ஆகிருந்த போன் அதோடைய பிளேஸில் ரீசெட் ஆகிடுச்சு. இதுவே ஒரு பெரிய சயின்ஸ் தானே. ஸோ இதுக்காக தான் நாங்கள் வந்து அந்த டைம் டியூரேஷன் சொல்கிறது. இது எப்படி நடந்தது அப்படின்னா, நாங்கள் கொடுத்த அந்த கைடன்ஸ், நாங்கள் சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுவோம். நீங்கள் இப்படி தான் உட்காரணும், நீங்கள் இப்படி தான் நிற்கணும், நீங்கள் கார் ஓட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி ஓட்டுங்க, பைக் ஓட்டுறதா இருந்தால் நீங்கள் இவ்வளோ தூரத்தில் இப்படி தான் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து ஓட்டணுன்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்லிவிடுவோம். அவங்க கரெக்டாக 100% ஃபாலோ பண்ணாங்கன்னா 100% அவங்களுக்கான ரிசல்ட் ரொம்ப குயிக்காக கிடைக்கும். நிச்சயமாக, கண்டிப்பாக நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. உங்களுடைய சக்ஸஸ் ரேட் என்ன அப்படின்னு ஒவ்வொரு பேஷண்ட்ஸ்கிட்டயே நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நானே ஒரு நாளைக்கு பேஷண்ட்டாகவே வந்து இது எப்படி நடக்குது, இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு நானே லைவாக ஒரு டெமோ மாதிரி நானே எடுத்துக்கிறேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. கண்டிப்பாக சார், நன்றி.